ஜூலை 5ஆம் தேதி மும்பையில் ஒரு மிகப்பெரிய பேரணியை சிவசேனா அமைப்பு நடத்த இருந்துச்சு. அது இப்பொழுது ஒன்றிய பாஜக அரசு பின்வாங்கி இருக்கிறது. அதாவது என்னன்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் 3 மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆளும் பாஜக அரசு முன்னெடுத்தது. ஆனால் அதை எதிர்த்து பேரணி நடத்த போகின்றோம் என்று சிவசேனா அமைப்பு சொன்னதுமே 3 மொழி கட்டாயம் அல்ல அப்படின்னு திரும்ப பெற்றிருக்கிறது பாஜக அரசு, ஆளும் பாஜக அரசு. ஸோ இது குறித்தான ஒரு விரிவான பார்வையை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் டு தி கதைப்போம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன விஷயம் அப்படின்னா, மும்மொழி திட்டத்திற்கு தமிழகத்தில் மிகப்பெரும் எதிர்ப்பு. ஆனால் அந்த எதிர்ப்பு நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, 3 மொழி கற்றுக்கிறதுல என்ன சார் பிரச்சனை, அது ரொம்ப ஈஸி தானே, அதுவும் இளம் குழந்தைகளுக்கு 3 மொழி கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய சிரமமாக இருக்காது அப்படின்னு இதுக்கு சங்கிங்க நிறைய முட்டு கொடுத்துட்டுருவானுங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா, 3ஆவது மொழி எதுக்குன்னு நம்ம கேட்டோம். 3ஆவது மொழின்றது ஒன்று எதுக்கு குழந்தை கற்றுக்கணும்? 2 மொழி, ஒன்று தாய்மொழி, இன்னொன்று உலகத்தை இணைக்கிறதுக்கான ஆங்கில மொழி போதுமானது. எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னா, ஹிந்தி தேசிய மொழி என்னானுங்க. இல்லையே, அது தேசிய மொழியே கிடையாது, அது அலுவல் மொழி தானே அப்படின்னு சொன்னதுமே, இல்லைங்க இன்னொரு மொழி கற்றுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு. ரைட், இன்னொரு மொழி கற்றுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஏன் கூடுதல் சுமையை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் கிடையாது, அறிஞர் அண்ணா, கருணாநிதி அவர்கள் இவங்க எல்லாருமே இந்தி மொழி எதிர்ப்பில் பெரிய அளவில் போராட்டம் பண்ணி 2 மொழி கொள்கையை நம்ம கெசட்லேயே பதிவு பண்ணிட்டோம். அதனால தான் இவனுக்கு தேசிய கல்விக் கொள்கையில் பணத்தை கொடுக்கணும்னு சொன்னால் இவனுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் டகால்ட்டி வேலை காமிக்கிறது காரணம் அதுதான். எப்படியாவது பணி வச்சிடலாம் அப்படின்றது. எல்லாம் பணியெல்லாம் மாட்டோம், நாங்கள் 2 மொழி கொள்கை தான் இருப்போம், ஏன்னா நீ கொடு, இல்லைன்னா நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கிக்கிறோன்ற மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இதே நேரத்தில் இந்த 3ஆவது மொழி எல்லாருக்கும் தெரியணும் போது, அப்போ வேறு மாநிலங்களில் தமிழ் மொழி எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் இந்தியை திணிப்பது மட்டுமே உங்களுடைய நோக்கம், அதுதான் மெயின் அஜெண்டா. அப்படி நீங்கள் 3ஆவது மொழின்னா விருப்பப்பட்ட மொழி ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாநிலத்தையும் கேட்குது அப்படின்னா, நீங்கள் 40 மொழின்னா 40 மொழிக்கும் டீச்சருக்கும் வைப்பீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டிலே கேந்திரிய வித்யாலயாவில் நீங்கள் ஹிந்தி தான் வச்சுருக்கீங்க, தமிழ் வைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் நோக்கம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த நோக்கத்தை நம்ம என்னென்ன பண்ணோம், இந்திய அளவில் அதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். அப்போ அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்குமா இந்த உண்மைத்தன்மை உடனே புரியாது. இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் இந்தி மொழி பாடத்தில் தோற்று போனவங்க 1% பேர் 10ஆவது வகுப்பில் மட்டும். அப்போ இந்த இந்தி மொழின்னு ஒன்று இல்லைன்னா அவன் அழகாக இங்கிலீஷ் படிச்சிருப்பான், கன்னடம் படிச்சிருப்பான், அதுக்கப்புறம் கன்னடத்துலேயே மற்ற விஷயங்களையும் சயின்ஸு, ஜியாகிரஃபி, மேக்ஸ் படிச்சிருப்பான், போயிட்டுருப்பான், பாஸ் ஆகிருப்பான். ஆனால் இந்த இந்தி மொழி உள்ளார வந்தனால 99,000 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஃபெயில் ஆனாங்க. இப்போ இவங்களோட எதிர்கால வாழ்க்கை என்ன? அதுவும் தோற்று போனதுக்கப்புறம் ஒரு குழந்தை அடுத்த கட்டத்துக்கு போகுமா? இதனால தான் இடைநிற்றல் இல்லாமல் இருக்கணும்னா என்ன, குழந்தைங்க அதிகமான பாட சுமையோ பணி சுமையோ அவங்களுக்கு ஏற்றக்கூடாதுன்றதுக்காக. அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, கேந்திரிய வித்யாலயா பணக்கார பள்ளிகளை மட்டுமே வச்சு நம்ம கணக்கெடுத்து பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இந்தியாவில் இன்னமும் நம்ம யாரும் பெரிய லெவலுக்குலாம் போகலை. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் திராவிட கல்விக் கொள்கையால் ஓரளவுக்கு நம்ம படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல் தலைமுறை பட்டதாரிகள் இப்போ தான் அமெரிக்கா சிலிக்கான் வேலி பக்கம் போயிருக்கான். இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்கணும். அப்போ இடைநிற்றல் இல்லாமல் வரணும். இந்த இடைநிற்றல் மட்டும் இல்லை, வர்ணாசிரம அடிப்படையிலையும் சனாதன தர்மத்திலையும் அவன் வேலையை அவன் தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் எடுத்த விஷயங்களுக்கு தான் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. அதனால தான் ராஜாஜி 5000 ஸ்கூலை மூடினார். இவர் கர்ம வீரர் காமராஜர் ஸ்கூலை திறந்தார். அதனால் உங்கள் ஹிஸ்ட்ரியே அப்படி தான் இருக்குது, உங்கள் ஹிஸ்ட்ரியே அப்படி தான் இருக்குது. அப்போ இதை முதலாக குரல் கொடுத்து இதற்காக மொழிப்போர் தியாகிகளாக நிறைய பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம இந்திய அளவில் 3ஆவது மொழியினுடைய நன்மை தீமைகளை பேசுகிறோம்.
மிக முக்கியமாக பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய குரல் ஒலித்தது. அதை மு.க. ஸ்டாலின் அவர்களும் முன்னிறுத்தி அதை இந்தியாவெங்க அதை பரப்புனாங்க. ஸோ அந்த பரப்புடைய வெளிப்பாடு என்னாச்சுன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை கட்டாயமாக மும்மொழி பாடத்திட்டம் மும்பையில், அதாவது மகாராஷ்டிரா அறிமுகப்படுத்துகிறோன்னு சொல்லும்போது ஜூலை 5ஆம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் ஐயா அப்படின்னு சொன்னது தான். தமால்னு இது சிவசேனா அறிவிக்குது, நாங்கள் ஜூலை 5ஆம் தேதி இந்தி மொழிக்கு எதிராக போராட்டம் பண்ண போகிறோம், மும்மொழிக்கு எதிராக போராட்டம் பண்ண போகிறோம், எங்களுக்கு 2 போதும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்திக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் எங்களுக்கு கூடுதல் சுமையை எங்கள் பிள்ளைங்களுக்கு மேலே ஏற்ற மாட்டோன்றாங்க. நம்ம சொன்ன அதே விஷயத்த சொல்கிறாங்க. உடனே ஆளும் ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிடுதுன்னா பேக் அடிச்சிச்சு. ஆமாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க பேக் அடிக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் அவங்கள நம்பிடலாம் முடியாது. திரும்ப திரும்ப அவங்க எடுத்துகிட்டே வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலம் பேசுவது அவமானம் என்று தெரியும் நாள் வரும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னார். அவங்க பிள்ளை எப்படி பேசினார், கிரிக்கெட் இதுக்காக பேசின அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் பேசுறது அடிச்சு விட்றது அள்ளி விட்டாஞ்சா மாதிரி. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை திட்டத்தை இந்தியாவெங்கும் அதை புரிந்து கொண்டார்கள். அது விவாத பொருளானது. இப்போ மும்பையில் நாங்கள் பேரணி அறிவிக்கிறோன்னு சொன்ன அடுத்த செகண்டு நாங்கள் மும்மொழி வேணான்ட்டாங்க. இதை தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வர்ணாசிரம அடிப்படையில் படித்து வரக்கூடாது. அவங்கள பொறுத்தவரை மேலே படிச்சுட்டு வரவே கூடாது. நீ எதுக்கு படித்து வந்துகிட்டு இருக்க? அதுக்கு தான் கைத்தொழில் உங்களுக்கு நாங்கள் ஃபண்டு பண்ணுறோம், அதுக்கு பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு சொல்கிறதுலாம் அதுதான் காரணம். ஆனால் நம்ம ஊரில் கலெக்டர் போகிறாரு, ஏமா படிக்கல, ஏன்டா படிக்கல தம்பி வா அப்படின்னு கலெக்டர் வீடு வீடாக போய் கூட்டின்னு வர்றாரு. ஒரு மருத்துவ பணியாளர் ஒரு ஏன்னா ஏற்கனவே வாட்ஸ்அப் வாந்தியன்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்லேயே மருத்துவம் பார்த்துக்கலாம், புள்ள பார்த்துக்கலான்ட்டு. ஏன்னா விக்டிம் பொம்பளை தான், இவன் வேணாலும் ஆட்டிகிட்டு போயிடுவான். அப்போ ஒரு மருத்துவ பணியாளர் போய் அந்த பொண்ணுக்கிட்ட நீ கர்ப்பமாக இருக்கிறன்னா நீ செக் பண்ணிக்கணும், பிளட் செக்அப் பண்ணணும்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி அறிவியலை துணை கொண்டு அதில் இருக்கிற பகுத்தறிவு கொண்டு 2 மொழி கொள்கை தான் சிறந்ததுன்ற அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இவனுங்க என்ன பண்ணானுங்க, உள்ளார 1லேருந்து 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு எக்ஸாமா, 5ஆவதுக்கு எக்ஸாமா, 8ஆவது எக்ஸாமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தான் எதிர்ப்பு தெரிவித்து நாம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். இதையே மும்பையில் இதே விஷயத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ பாஜக அரசு அது பணிஞ்சிருக்குது. இதுதான் இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதனால் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம மூதாதையர்கள், முக்கியமாக பெரியார், அண்ணா, கலைஞர்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் தான் நம்ம 4 கால் பாய்ச்சலில் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கோம். எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போய் தான் சேருவோம். மும்மொழி அப்படின்றது ஒரு டபுள் பச்சா வேலை தான். மும்மொழின்றது எந்த இடத்துலையுமே 3ஆவது மொழியாக எங்கேயுமே பயிற்றுவிக்கப்படவே இல்லை. இந்தியாவெங்கும் இந்தியை தான் தூக்கி 3ஆவது மொழியாக கற்றுக்கோன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்தியை தவிர எதுவுமே தெரியாது. 50,000 1000 2000 3000 தான். ஸோ அதனால தான் அவங்க முனைப்பாகவே நான் இதை கம்யூனிகேட் பண்ணுறேன்ல, ஐ எம் வெரி கம்ஃபர்ட் திஸ் லாங்குவேஜ், மை லாங்குவேஜ். அப்படியே நீயும் அதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டா நான் ஈஸியாக பேசிடுவேன்ல. நான் சொல்ல வர புரியுதா? இந்த எண்ணோட்டம் அதில் இருக்குது மெயினாக. ஸோ அதை தான் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் நம்ம இருமொழி கொள்கை சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுடைய ஒரே அஜெண்டா இந்தியாவெங்கும் பண்ணி ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி அப்படின்ற லெவலுக்கு எட்டுன்னு வரணும்னு பார்க்குறாங்க. இந்தியா அப்படி இல்லை. இந்தியா மதசார்பற்ற நாடு. இந்தியா பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு, ஒன்றியம். தட்ஸ் ஆல். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்காங்க. இருமொழி கொள்கையே சிறந்தது என்பதை இந்தியாவே உலரும் காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் கருத்துக்கள் பிரிவுகளை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.